இதுக்குள்ளார ஒரு பையன் தான் காலைல மாட்டி வச்சவனுக்கு அந்த இடத்துல ஜென்ரேட்டர் இருந்துச்சு. ஜென்ரேட்டர் இருந்துச்சு. இல்ல மேல பாத்துட்டு இருந்தாங்கல்ல மாடியில. அப்புறம் இந்த பையன் மேல பசங்களா இருந்தாங்க. இதுல கரண்ட் வருது, அங்கே நிக்க கூடாது, கீழே வாங்க சத்தம் போட்டாங்க. ஆனா கீழே எவனும் வரல. அந்த இடத்துல நின்றுட்டாங்களா. அதுக்கப்புறம் தான் விஜய் பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டாங்களா. ஏன்னா இறங்கி இருந்தா அப்ப எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்கலாம். இங்க ஒரு 4 வருஷம் காப்பாத்திக்கலாம். உடச்சிட்டு விழுந்திருக்காங்க. 7-8 செல் எடுத்தாங்க. செல்ல இதுக்குள்ளதான் கடந்து 7-8 செல் எடுத்திருக்காங்க. ஐயா, இப்ப இந்த இடத்துக்கு வந்து எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? உள்ள கடந்திருப்பாங்க. மேல எல்லாம் சுத்தி எல்லாம் பூரா இருந்து நீங்களை உள்ள இருந்தீங்கள காப்பாற்ற முடியும். அவங்க எல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு அப்புறம் தான் அந்த உள்ள இருந்து வெளியே எல்லாம் இழுத்து மேல போட்டுருக்காங்க. இப்ப உங்களால இது இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்ப நான் நிக்கிறேன் இல்லையா, இதுவே வந்து கீழே மனித உடல்களா இருந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட அதை தான் அன்னைக்கு வந்து அண்ணாவும் சரி ஐயாவும் சரி எல்லாரும் பாத்துருக்காங்க. இந்த நான் நிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மனித உடல்களா இருந்துச்சு. இப்ப என் கால் இருக்கக்கூடிய இந்த இடம் எல்லாமே மனித உடல்களா இருக்கு. இது மேலதான் எல்லாருமே ஏரி இந்த சைடு பயணம் பண்ணியிருக்காங்க. தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த உடல்கள் எல்லாம் ஏரி வந்து மக்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டிச் ஏரியாக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நபர்கள் வந்து உள்ள விழுந்திருக்காங்க. தகரங்கள் இருந்து, ஷூல இருந்து கிட்டத்தட்ட 7-8 மொபைல் போன்கள் மட்டும் உள்ள இருந்து எடுக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஆச்சரியப்படுற விஷயமா ஐயா சொன்னது என்ன அப்படின்னா, இங்க பவர் கட் நடந்தது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு ஐயா கம்பு எடுத்து அடிச்சாங்களா, குச்சியில தான் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து அந்த இதுல அடிச்சிருக்காங்க. பைப் அடிச்சா கரண்ட் அடிச்சிருக்கும். குச்சி அடிச்சதுனால கரண்ட் அடிக்காது. பவர் கட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. களத்துக்கு வந்து பார்க்கும்போதுதான் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்னும் தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பவர் கட் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபர் பவர் கட் பண்ணிருக்காரு, அதாவது குச்சி எடுத்து அந்த கரண்ட்ல அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் மீது இங்க நிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறது நடத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் எழுது. இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒண்ணா, இல்ல வந்து உண்மையிலே இது யதார்த்தமா நடந்ததா, இல்ல கூட்ட நெரிசல் நடந்ததா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் அனைத்துக்கும் காவல்துறையினருடைய விசாரணையும் தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையம் தான் வந்து பதில் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறோம். இருக்கவங்க நல்லபடியா வந்தாகணும். இனிமே எதுவும் நடக்கக்கூடாது. இந்த காவல்துறை எல்லாத்தையும் மீட்டிங் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு ஃபுல்லா கொடுக்கணும். இனி பழையபடி விஜய் வரைங்கிறாருங்க. இப்ப வரைங்கிறாரு, எல்லாத்தையும் பாக்கறதுக்கு வரைங்கிறாங்க. இந்த உயிரை இழந்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேங்கிறாரு. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் போலீஸ்காரங்க, கவர்மெண்ட். இன்னும் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வரதாங்க நமக்கும். இதுக்குள்ளார ஒரு பையன் தான் காலைல மாட்டி வச்சவனுக்கு அந்த இடத்துல ஜென்ரேட்டர் இருந்துச்சு. இல்ல மேல பாத்துட்டு இருந்தாங்கல்ல மாடியில. அப்புறம் இந்த பையன் மேல பசங்களா இருந்தாங்க. இதுல கரண்ட் வருது, அங்கே நிக்க கூடாது, கீழே வாங்க சத்தம் போட்டாங்க. ஆனா கீழே எவனும் வரல.